பாருங்க, சரீரத்துக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுங்க. நீதிமொழிகள் வசனத்துக்கு எழுதலை. அதாவது ஏற்ற வேளையிலே ராஜா உண்பது அது தெய்வீக காரியமாக. நீங்கள் ரைட் டைம் நீங்கள் சாப்பிடுங்க, சரீரத்துக்கு கரெக்ட் டைம் கொடுங்க. அதெல்லாம் போடாதுன்னா கண்டிப்பாக மருந்து கொடுங்க. அதாவது பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு கட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்படி பிரகாரம் சரீரத்தில் போடாதுன்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கோங்க. வயிற்று பசிக்கு உடனே சாப்பிட்ருங்க, தாமதிக்காதீங்க. தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிச்சுருங்க. இதெல்லாம் சரீரத்துக்கு வேண்டியே ஒன்று. ஏன்னா இந்த சரீரம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆவியானவங்க என்ன செய்வாங்க? ரசிப்பா. இந்த சரீரம் போயிடுச்சுன்னா ஆவியானவர் இருப்பா. ஒருத்தர் பிரேதமாயிட்டான், சரீரத்தை கொண்டு புதைச்சிடுறீங்க. அப்போ ஆவியானவர் நீங்கள் அந்த 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 அங்கேருந்து ஆத்மாவோட ஆவியானவர் எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் அந்த சரீரங்களில் ஆவியானவர் இருக்க மாட்டார். நம்ம பாருங்க, நம்ம உயிர் இருக்க வரைக்கும் ஆவியானவர் நம்ம மேலே இருக்குன்னா சரீரத்தை நீங்கள் மேடி காக்க வேண்டும். இது அசால்ட்டாக நினச்சக்கூடாது. தேவன் வசனம் சொல்கிறோம். அதே 1 Corinthians 6:19 வாசிங்க. 1 Corinthians 6